ஒரு ஃபைலை எப்படி காப்பி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரியா? இந்த ஃபைலை காப்பி பண்ணணும் அப்படிங்கிறதுனா நம்ம விண்டோஸில் எப்போவுமே காப்பி பண்ணுவோம்ல, அதே கான்செப்ட் தான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா காப்பிங்கிறதுக்கு சிபின்னு தான் கமாண்ட். ஓகேவா? லினக்ஸை பொறுத்த வரைக்கும் சிபிங்கிறது கமாண்டு. இதில் வந்து என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சோர்ஸு, டெஸ்டினேஷன் இருக்குது. ஓகேவா? சிலது என்னென்னா சோர்ஸ் வந்து நிறைய ஃபைல் இருக்கும். ஒரு 2-3 ஃபைலை காப்பி பண்ணணும் அப்படிங்கும்போது நீங்கள் இந்த இடத்துல இது கொடுக்கணும். ஓகேவா? 2-3 சோர்ஸ் என்ன 3 ஃபைல் காப்பி பண்ணுறீங்க அப்படின்னா 3 ஃபைலையும் நீங்கள் ஸ்பேஸ் விட்டு டைப் பண்ணணும். அப்புறம் நீங்கள் எந்த டைரக்டரிக்கு பேஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த டைரக்டரி இதில் மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? ஸ்பேஸ் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணோம் அப்புறம் இதில் வந்து என்னென்னா ஒரு சில நேரம் ஃபோல்டரை நீங்கள் காப்பி பண்ணும்போது அதில் வந்து அதுக்குள்ளே ஏதாவது ஃபோல்டர் அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கும்போது -R கொடுக்கணும். ஓகேவா? சிபி -R அப்புறம் சோர்ஸோட சோர்ஸ் டீட்டெயில்ஸ், அப்புறம் லாஸ்ட்டில் வந்து டார்கெட்னா எந்த இடத்துல நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறீங்க, இல்லைனா ரீநேம் பண்ண போகிறீங்க, புதுசாக ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ண போகிறீங்களா அந்த இடத்துல நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணணும். ஓகே. எம்விங்கிறது என்னென்னா தெரியும்ல, நம்ம ரீநேம் பண்ணுவோம் தெரியுமா, ஒரு ஃபைலோ ஃபோல்டரோ ரீநேம் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி கான்செப்ட். காப்பி பண்ணும்போது என்னென்னா சோர்ஸ் எந்த இடத்துல காப்பி பண்ணீங்களோ அந்த ஃபைல் இருக்கும், ஆனால் புதுசாகவும் க்ரியேட் ஆகும். எம்வி அதாவது ரீநேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சோர்ஸ் ஃபைல் வந்து ரீநேம் ஆயிடும், அந்த இடத்துல இருக்காது, அதாவது அதே நேமில் இருக்காது, வேறு நேம் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது மாறிடும். ஓகேவா? அப்படி இல்லை இந்த மூவ் அப்படி ஒரு கான்செப்ட் இருக்குது. இதில் இன்னொரு கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவ் அப்படின்னா இதில் இருக்கிற ஒரு 2-3 ஃபைலை எடுத்து ஷிஃப்ட் பண்ணி இன்னொரு டைரக்டரிக்குள்ளே மூவ் பண்ண போகிறோம். கட் பண்ணி பேஸ்ட் பண்ணுவோம்ல, எம்பிங்கிற கமெண்டு ரீநேமும் பண்ணோம், கட் பண்ணியும் பேஸ்ட் பண்ணோம், இந்த 2 வேலையும் செய்யும். ஓகேவா? டெஸ்டினேஷன் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கட் பண்ணி பேஸ்ட் பண்ணோம், டெஸ்டினேஷன் இல்லை அப்படின்னா ரீநேம் பண்ணோம். புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஒரு கமாண்ட் ரெண்டன்னா இது பண்ணுது எப்படின்னா ஒரு ஃபைல் காப்பி பண்ணி இது ரீநேமும் பண்ணோம், கட் பண்ணி பேஸ்ட் பண்ணோம். அதுக்கு வந்து இது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பண்ணிக்கலாம். ரீநேமிங் ஃபைல் வந்திருக்கு. எம்பி நான் சொன்னேன்ல, ரீநேம் பண்ணுறதுக்கும் சேம் கமாண்ட் தான், எம்பி சோர்ஸு டெஸ்டினேஷன். டெலீட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா -Iன்னு போடுவோம். ஐங்கிறது என்னென்னா நமக்கு ஒரு கொஸ்டின் கேட்கும், பண்ணவா வேண்டாமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் கேட்டு பண்ணோம். ஓகேவா? ஆரம்ங்கிறது தான் கமாண்டு, ரிமூவுக்கு ஆரம், அப்புறம் நீங்கள் ஃபைல் நேம். ஓகேவா? -Iங்கிறது ஆப்ஷன். ஓகேவா? அப்புறம் -star.txt இந்த டாட்டுக்கு அப்புறம் வந்து TXTன்னு டெக்ஸ்ட் ஃபைலாக இருக்கணும், அதுக்கு முன்னாடி என்ன நேமாக இருந்தாலும் டெலீட் பண்ணிடும். அதே மாதிரி மல்டிபிள் ஃபைலை வந்து நீங்கள் டெலீட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபைல் நேம் எல்லாமே நீங்கள் இதில் போட்டுக்கலாம். ஓகேவா? ஓகே. ஓகே, நம்ம இதை வந்து ஹேண்ட்ஸன் பார்த்துட்டு அப்புறம் இந்த இதெல்லாம் பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், சிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன இருக்குங்கிறத LS-L போடுறோம். ஓகேவா? இதில் வந்து இத்தனை ஃபைல் இருக்குது. இப்போ நான் வந்து இந்த test.pyன்னு இருக்கலாம், இந்த ஃபைலை வந்து காப்பி பண்ணுறேன். சிபி அந்த ஃபைல் நேம் இந்த இடத்துல போடணும். ஓகேவா? ஓகே, போட்டுட்டு என்ன நேமில் வேணும் டபுள் கிளிக் பண்ணால் இது செலக்ட் ஆகிரும், ரைட் கிளிக் பண்ணால் பேஸ்ட் ஆகிடும். ஓகேவா? test_newன்னு கொடுங்க. சரியா? நியூ அப்படிங்கும்போது இப்போ இது வந்து ஃபைல் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நான் LS-L கொடுத்தேன் அப்படின்னா என்ன ஆகும்னா சோர்ஸில் அந்த ஃபைல் இருக்கும், test.pyங்கிறது இருக்கும், ஆனால் test_new.pyயும் க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகேவா? இதுதான் காப்பியோட வேலை. நீங்கள் சம்டைம்ஸ் காப்பி பண்ணணும் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து இந்த ஃபோல்டருக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா LS-LTRHன்னு போடுறேன். ஓகேவா? போட்டுட்டு அந்த ஃபோல்டர் நேம் போட்டிங்கன்னா அந்த ஃபோல்டருக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத லிஸ்ட் பண்ணும். ஓகேவா? LTH எல்லுங்கிறது என்னென்னா லாங் லிஸ்ட்டு, டீங்கிறது டைம் வச்சு க்ரியேட் பண்ண டைம் வச்சு பண்ணோம், ஹெச்ங்கிறது ஹியூமன் ரீடபிள். ஓகேவா? இது வந்து எந்த ஃபோல்டரை நீங்கள் அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்க போகிறீங்களோ அந்த ஃபோல்டர். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல இந்த இவ்வளோ தான் ஃபோல்டர் இருக்குது. நீங்கள் வந்து நான் வந்து இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த sample.py காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? சிபி சாம்பிள் அப்புறம் இந்த ஜேசன் அவுட்புட் ஜேசன் இதையும் காப்பி பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஃபோல்டர் நேமை லாஸ்ட்டில் கொடுக்குறேன். லாஸ்ட்டில் கொடுத்தேன் அப்படின்னா இந்த ஃபோல்டருக்குள்ளே எல்லாமே வந்துடும். ஓகேவா? நீங்கள் LS-LTRH போட்டிங்க அப்படின்னா நீங்கள்
சாரி இந்த இது போடும் ls-ltrh அப்புறம் அந்த ஃபோல்டர் நேம். இந்த ஃபோல்டர் நேமுக்குள்ளே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா sample.py இருக்காது, output.json இருக்காது. ஓகேவா, இவ்வளோ தான் இருக்குது. ஆனால் இப்போ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண பிறகு அந்த ஃபோல்டருக்குள்ளே இந்த 2 ஃபைலும் வந்துடுச்சு. ஓகேவா, அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எம்பி. இதில் வந்து மல்டிபிள் ஃபைலும் நான் சொல்லிட்டேன். ஓகேவா, சிங்கிள் ஃபைல் பண்ணும்போது ஒரு ஃபைல் பண்ணேன், மல்டிபிள் ஃபைல் பண்ணும்போது 2 ஃபைல் பண்ணேன். நீங்கள் அதேமாதிரி 2 ஃபைலுக்கு நீங்கள் நிறைய ஃபைல்னாலும் கொடுத்துக்கலாம். ஓகேவா, இப்போ ls-l/temp அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. ஓகேவா, இதுக்குள்ளே வந்து ஒரு ஃபைலும் ஒரு ஃபோல்டர் இருக்குது. ஓகேவா, இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன்னா காப்பி பண்ண போகிறேன். எந்த ஃபைலை காப்பி பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டரை காப்பி பண்ண போகிறேன். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா சிபின்னு போட்டு எந்த லொக்கேஷன் வேணுமோ அந்த லொக்கேஷனை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும். மென்ஷன் பண்ணியாச்சு அப்படின்னா இது வந்து உங்களுக்கு காப்பி ஆகாது. எதுக்காகனா இது வந்து ஃபோல்டருக்குள்ளே கொஞ்சம் டேட்டாலாம் இருக்குது. ஸோ அது வந்து காப்பி ஆகிருக்காது. நீங்கள் வந்து எல்எஸ் போட்டு அதே கமெண்ட்டை நீங்கள் பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா அந்த ஃபோல்டர் வந்து காப்பி ஆகலை. இதே எது நீங்கள் ஃபோல்டருக்குள்ளே டேட்டா இருக்கிற டைமில் நீங்கள் வந்து காப்பி பண்ணணும் அப்படின்னா அதே கமெண்ட்டை நான் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா, இதில் வந்து -r மட்டும்தான் நீங்கள் வந்து கொடுக்கணும். ஓகேவா, -r கொடுத்தீங்க அப்படின்னா ரிகர்சிவ் மொத்தமாக காப்பி பண்ணிடும். இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு எரர் வார்னிங் காமிச்சிச்சு, இப்போ வந்து எதுவுமே காமிக்கல. ஸோ இது வந்து காப்பி ஆகிடுச்சு. மறுபடியும் அதே கமெண்ட்டை போட்டு பார்க்கும்போது இந்த ஃபோல்டர் வந்து /temp வந்துடுச்சு. ஓகேவா, காப்பி முடிஞ்சு. இப்போ எம்பி பார்ப்போம். ஓகே, எம்பி அப்படின்னா ரீநேமும் பண்ணலான்னு சொன்னேன், கட் பண்ணி பேஸ்ட் பண்ணலான்னு சொன்னேன். ஓகேவா, இப்போ நம்ம மூவ் பண்ணுறது எதை பண்ண போகிறோம்னா எம்பிங்கிறது மூவ். ஓகேவா, ஃபஸ்ட்டு ரீநேம் பண்ணலாம். இந்த நேமை வந்து நான் ரீநேம் பண்ணுறேன். ஓகேவா, இதே ஃபைல் இங்கே இருக்குது, அதே லொக்கேஷனில் நான் கொடுக்கும்போது என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு நியூன்னு கொடுக்குறேன். ஓகேவா, நியூன்னு கொடுத்தேன் அப்படின்னா எம்பி ரீநேம் ஆயிரும். இப்போ நீங்கள் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த நியூங்கிறது தான் இருக்குமே தவிர அந்த brainwave.zipங்கிறது இருக்காது. ஓகேவா, brainwave_new.zip தான் இருக்குது. அதே மாதிரி ஒரு 2-3 இதை வந்து நீங்கள் மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா எம்பி இந்த ஃபைல் எல்லாமே இருக்குது. ஆமாம், sample.py mysql இந்த output.jsonங்கிறது இந்த ஃபோல்டரில் இருக்குது. நான் வந்து இதே ஃபோல்டருக்குள்ள மறுபடியும் மூவ் பண்ணுறேன், அதாவது கட் பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். இது என்ன ஆகும் அப்படின்னா ஓவர் ரைட் பண்ணவான்னு கேட்கும். இந்த ஃபைல் வந்து ஆல்ரெடி அங்கே இருக்குது, இங்கே வேண்டான்னு மூவ் பண்ணியிருக்கோம். இந்த 3 ஃபோல்டரே தொட்டிருக்கோம். இது எந்த டெஸ்டினேஷனில் போய் இதுதான் டெஸ்டினேஷன், லாஸ்ட்டாக கொடுக்குறது தான் டெஸ்டினேஷன். இது வந்து ஃபோல்டர். ஸோ நீங்கள் வந்து லாஸ்ட்டில் ஃபோல்டர் தான் கொடுக்கணும். ஓகேவா, எந்த ஃபோல்டர் இது பண்ணுறோமோ அது காப்பி பண்ணி எம்பிங்கிறது என்னென்னா மறுபடியும் சொல்கிறேன். இப்போ இதில் வந்து நம்ம காப்பி பண்ண ஃபைல் எதுவுமே இல்லை. ஓகேவா, இப்போ நான் வந்து இந்த ஃபைலை வந்து எம்பி பண்ணுறேன். இது வந்து எம்பிங்கிறது கமெண்ட், இது வந்து ஃபோல்டர் சோர்ஸ். நம்ம எதை வந்து மூவ் பண்ண போகிறோமோ அந்த இது எந்த லொக்கேஷனுக்கு மூவ் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஃபோல்டருக்குள்ளே போடணுமா, இந்த ஃபோல்டர்னால் லாஸ்ட்டில் கொடுக்கணும். அல்லது நீங்கள் வந்து /tempன்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது, சும்மா டெம்புங்கிறது ஒரு ஃபோல்டர். ஓகேவா, ஸோ அதை வந்து அதுக்குள்ளே கொடுக்குறீங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேவா, இப்போ இது வந்து ஒர்க் ஆகிடுச்சு. இப்போ ls-lன்னு போட்டுட்டு நான் டெம்ப்னு அடித்தேன் அப்படின்னா அந்த ஃபோல்டர் வந்துடுச்சு. இந்த ஃபைல் இது வந்து ஃபைல். ஓகேவா, இந்த ஃபைல் வந்து இங்கே வந்துடுச்சு. நீங்கள் கரண்ட்டாக இருக்கிற லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது அந்த ஃபைல். புரியுதா, இது வந்து 2 ஃபைல் இருக்குது, இந்த ரெட் கலரில் 2 ஃபைல் இருக்குது. இப்போ வந்து 1 தான் இருக்குது. ஓகேவா, மூவ் ஆயிரும். இதுதான் மூவோட வேலை. கட் பண்ணி பேஸ்ட்டும் பண்ணோம். சப்போஸ் ஆல்ரெடி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ரீநேம் பண்ணணும் ஒரு சில இடத்துல. ஓகேவா, ரீநேம் பண்ணோம்னா நம்ம ரீநேமுக்கு டெஸ்டினேஷன் கொடுக்கணும். ஓகேவா, இப்போ நான் வந்து மறுபடியும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ test.new பைங்கிறது இந்த இடத்துல இருக்குது. கரெக்டாக நான் இதில் காமிக்கிறேன். எம்பி இது வந்து ஒரு ஃபைலை வந்து இன்னொரு ஃபைலுக்குள்ளே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண முடியாது. ஓகேவா,
அதே நேம் கொடுத்தேன்னா சேம் ஃபைல் இருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் நான் வந்து அதே கமெண்ட்டை ஒரு ஒன்றுன்னு மட்டும் மாற்றுறேன்னு வைங்களேன், ஒன்றுன்னு மாற்றுறேன்னா மாறிடும் ஒரு கமெண்ட். இப்போ இந்த இடத்துல நீங்கள் எல்எஸ் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா ஒன்றுன்னு தான் இருக்கும். ஓகேவா? ஆல்ரெடி இருந்தது டெஸ்ட் அண்டர்ஸ்கோர் நியூ டாட் பிஓங்கிறது நியூ 1.py மாறிடும். ஓகேவா? இதுதான் ரீநேமோட வேலை. அப்புறம் டெலீட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆரம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஃபோல்டருக்குள்ளே போகிறேன். ஓகேவா? இந்த ஃபோல்டருக்குள்ளே தான் நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணோம். ஸோ உள்ளே போயிட்டு என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறேன். என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கும்போது சாம்பிள் இதெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம். நான் வந்து ஃபஸ்ட்டு ஆரம் போடுறேன். ஓகேவா? ஒரு ஃபைலை வந்து நீங்கள் டெலீட் பண்ணணும் அப்படின்னா ஆரம் போடணும். ஆரம் வந்து எம்டி ஃபைலாக இருந்துச்சுன்னா ஓகே டெலீட் ஆகிடும். இதில் வந்து எஸ் ஆர்னோ கேட்கும். எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா டெலீட் ஆகிடும். ஓகேவா? இதே ஆமாம். இப்போ நீங்கள் வந்து இப்போ எல்எஸ் போட்டு பார்த்தீங்கன்னா இருக்காது. sample.py நீங்கள் இருக்காது. ஓகேவா? இப்போ நான் அவுட்புட்டு வந்து இது டெலீட் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களா, இல்லைன்னா MySQL இதை போடுறேன். ஆரம் இதை வந்து டெலீட் பண்ணுறேன். ஓகேவா? இந்த கொஸ்டின் எதுவுமே நம்மளுக்கு கேட்கக்கூடாது அப்படின்னா நான் வந்து இப்போ இதை நோ கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு -rf அப்படின்னு போட்டோம்னா ரிமூவ் ஃபோர்ஸ் -rf ரிமூவ் ஃபோர்ஸ் அது வந்து நம்மளுக்கு கொஸ்டினே கேட்காது, ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிடும். இப்போ நீங்கள் வந்து எல்எஸ் போட்டு பார்த்தீங்கன்னா இங்கே லாஸ்ட்டாக டெலீட் பண்ண MySQL tuner அப்படிங்கிற ஃபைலு வந்து இருக்காது. இப்போ ஒரு ஃபோல்டரை நீங்கள் டெலீட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஆரம்னு போட்டு டெலீட் பண்ண முடியாது. ஓகேவா? அது வந்து -rf தான் போடணும். ஓகேவா? ஏன்னா அந்த ரிமூவ் ஃபோர்ஸ் அந்த ஃபோல்டருக்குள்ளே உங்களுக்கு ஃபைல்ஸ்லாம் இருக்கும். ஸோ அப்படி பண்ணணும். இதை மல்டிப்ளாக டெலீட் பண்ணணும் அப்படின்னா இப்படி மல்டிப்ளாக நீங்கள் ஸ்பேஸ் விட்டு கொடுத்துக்கலாம். கொடுத்தீங்க அப்படின்னா ஒரே டைமில் எல்லாமே டெலீட் ஆகிடும். ஓகேவா? இது வந்து டிஃபால்ட்டாக அதில் இருக்கும் ஃபைல். இப்போ ஒரு ஃபோல்டர் நான் பேக் போனோம் அப்படின்னா டாட் டெக்ஸ்ட் போயிருக்கோம். சிடி ஸ்பேஸ் டாட் ஓகே.